மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை ஜல்லிக்கட்டு மைதானத்தில் வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி 4:20 மணி வரை நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி, மாவட்டாட்சியர் சங்கீதா, வெங்கடேசன் எம்எல்ஏ, மேலூர் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 1051 காளைகளும் 550 வீரர்களும் பங்கேற்றனர். காளைகள் முட்டியதில் உரிமையாளர்கள் 33 பேர், மாடுபிடி வீரர்கள் 36 பேர், பார்வையாளர் ஒருவர் என மொத்தம் 70 பேர் காயமடைந்தனர். இதில் 20 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை சோழவந்தான் அருகே மேலக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட கச்சிராயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் பாண்டி என்பவர் வயது 22 இடது மார்பில் காளை குத்தியதில் படுகாயம் அடைந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை மடக்கி பிடித்த வீரர்களுக்கும் சைக்கிள், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பால் கொடுக்கும் பசுமாட கொண்டி தொழுவத்தில் எத்தனை வெட்டியல் உண்டு. நெஞ்சில தம்பி இப்ப புரிஞ்சிருக்கு, கால வந்து என் முருக சொரிஞ்சு நிக்க. சிலருங்க வாழையாட்டும் காலையில் நான் வேலையில் அண்டு கொள்ளு.
வந்து மோகங்காட்டு செம்பட்டி சந்தருத்த செம்மரேட்டு ஒரு பட்டி கொட்டு தட்டு கூட்டமாக தும்மி கொட்டு கோட்டையோடு கோடி விட்டு சண்டியெடுத்து கண்ணி பொண்ணு கை வளர்த்த காலமான தாமுடுத்த பால் கொடுக்கும் பசுமான பட்டு வந்து மோகங்காட்டு செம்பட்டி சந்தருத்த செம்மரேட்டு ஜல்லிக்கட்டு 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 ஆட்ரா 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 ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு ஜல்லிருந்தா உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.